நமது எந்தெந்த உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு, ஃபீலிங்களுக்கு, எமோஷனல்களுக்கு எந்தெந்த மாதிரி வியாதிகள் வரும், நமது உடலில் வரும் வியாதிகளுக்கு உடல்தான் காரணம் என்று எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத மருந்தை கண்டுபிடித்து இந்த உலகுக்கு அருளிய அற்புதமான ஒரு மனிதர். அன்பே தெய்வம். நமது உடலில் வரும் வியாதிகளுக்கு உடல்தான் காரணம் என்று பல வருடமாக வைத்தியம் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் டாக்டர் பேட்ச் என்பவர் நமது மனதில் தோன்றும் உணர்வுகள், உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ், எமோஷனல் தான் காரணம். எந்தெந்த உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு, ஃபீலிங்களுக்கு, எமோஷனல்களுக்கு எந்தெந்த மாதிரி வியாதிகள் வரும், அதை சரி செய்தால் இது சரி செய்ய முடியும் என்று கண்டுபிடித்து அதற்காக வெறும் மலர்களிலிருந்து எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத மருந்தை கண்டுபிடித்து இந்த உலகுக்கு அருளிய அற்புதமான ஒரு மனிதர் டாக்டர் பேட்ச். அவர் கண்டுபிடித்த அந்த வைத்தியத்துக்கு பெயர் மலர் மருந்துகள் அப்படிங்கிற ஃப்ளவர் மெடிசன். இறைவனுக்கே புகழ் அனைத்தும். நான் உங்கள் நண்பன் மொய்தீன் பாட்சா, சென்னையிலிருந்து. நான் கடந்த 3 வருடங்களாக மலர் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு மருத்துவத்தை மக்களுக்கு ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் வகுப்பு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப மனநிறைவாக சந்தோஷமாக இருக்கேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய மருத்துவங்கள் இருக்குது நம்மளை சுற்றி. ஆனால் நம்மளுடைய மனம் சார்ந்த நெருக்கடிகளான கோபம், பயம், கவலை, பொறாமை, சந்தேகம், தாழ்வு மனப்பான்மை, இந்த மாதிரி ஒரு 38 வகையான எதிர்மறை எண்ணங்களுக்கு மருத்துவத்தில் ஒரு நேரடியான தீர்வு இல்லை அப்படிங்கிறதான் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. ஆனால் இந்த மலர் மருத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மனம் சார்ந்த நெருக்கடிகளான ஒரு 38 வகையான எதிர்மறை எண்ணங்களுக்கு உடனடி தீர்வு, குறுகிய காலங்களில் ஒரு அதிசயமான ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே கொடுக்குது. அப்போ இந்த மருத்துவத்தை நான் கற்றுக்கிட்டு மற்ற மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுலையும், அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறதுலையும், அவங்கள அந்த நெருக்கடியிலேருந்து வெளியே வர்றதுக்கு மருத்துவம் பார்க்குறதுலையும் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மலர் மருத்துவத்தில் ஒரு அற்புதமான மருந்து இருக்குது. அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ ரெமெடி. இதை இன்னைக்கு எல்லா மனிதர்களுமே எடுத்துக்கலாம். ஏன்னா மனதில் இன்றைக்கி நெருக்கடி இல்லாதவங்க, ஒரு கஷ்டம் இல்லாதவங்க யாருமே இல்லை. அப்போ இந்த மலர் மருத்துவத்தில் வரக்கூடிய இந்த ரெஸ்கியூ ரெமெடி, இதோட பேர்லேயே உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நம்மளை சுற்றி ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா, ஃபயர் சர்வீஸில் ஹெல்ப் பண்ணுறவங்க, மிலிட்ரி, அதே மாதிரி ரெஸ்கியூ டீம்னு ஒரு டீம் இருக்கும். இந்த டீம் நம்மளை எப்போவுமே பார்த்திங்கன்னா பேரிடர் காலங்களில், அதாவது ஒரு வெள்ளம் அதிகமாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட மக்களை காப்பாற்றுற ஒரு டீம். அதே மாதிரி நிலநடுக்கத்தில் இடர்பாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய டீம். அதே மாதிரி தான் ஃபயர் சர்வீஸு, ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, இந்த மாதிரி இடத்துல அவங்க உயிரை பணையம் வச்சு நம்மளை காப்பாற்றுறதுக்காக வருவாங்க இந்த ரெஸ்கியூ டீம். அதே வேலையை மலர் மருத்துவத்தில் வரக்கூடிய இந்த ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற இந்த ரெமெடி நமக்கு பண்ணுது. நம்ம மனசில் நமக்கு அதிகப்படியான நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு 5 விஷயங்கள். அது இந்த மலர் மருத்துவம் படித்தவங்களுக்கு தெரியும். பயம் அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடிய ராக்ரோஸ், செர்ரி ப்ளம், அதே மாதிரி தனிமை விரும்பிகள் வரக்கூடிய இம்பேஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பனை உலகத்தில் வாழக்கூடிய கிளமேட்டிஸ், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு விரக்தியோடு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தலைப்பில் வரக்கூடிய ஸ்டார் ஆஃப் பெத்லகம். மொத்தம் 5 வகையான அதிகப்படியான நெருக்கடி, வாழ்க்கையில் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகப்படியான நெருக்கடியை கொடுக்கக்கூடிய 5 எதிர்மறை எண்ணங்களுடைய கலவை தான் இந்த ரெஸ்கியூ ரெமெடி. இப்போ நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப பயப்படுறோம், ரொம்ப பதட்டப்படுறோம், அவசரப்படுறோம், வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு விரக்தியில் இருக்கோம். இந்த மாதிரி சூழல் நம்ம விபத்துக்கு உள்ளாகும் போது, நம்ம எதிர்பாராத ஒரு விபத்தை சந்திக்கும் போது, நம்ம எலக்ட்ரிக் ஷாக் அட்டன் பண்ணிட்டோம், ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, நம்ம மேலே ஏதாவது வெண்ணி கொட்டிடுச்சு, எண்ணெய் கொட்டிடுச்சு, ஏதோ ஒரு காயம் பட்டு ரத்தம் போய்கிட்டே இருக்குது, நம்ம வீட்டில் எதுவுமே ஃபஸ்ட் எய்ட் இல்லை, இந்த மாதிரியான நெருக்கடி, நமக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆப்ஷன்ஸ் ஆஃப் மைண்டு,
இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்தில் இந்த ரெஸ்கியூ ரெமெடி வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க, இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு குறுகிய காலத்தில் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர்றதை உங்களால் உணர முடியும். இப்போ விபத்தை சந்தித்த ஒரு மனிதர் வந்து எதுவுமே காயம் அதிகமாக பட்டிருக்காது, ஆனால் அந்த விபத்தால் அவர் ஒரு அதிர்ச்சியையும் ஒரு பயத்தையும் சந்திச்சிருப்பார். நான் எங்கே இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவர் நார்மலாக வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதே இது அவர் அடிபட்டு இருந்தாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் அவருடைய பய உணர்வு அதிகமாகிட்டே இருக்கும். இந்த பயத்தால் என்ன ஆகுனா அந்த உடல் இன்னும் ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப இழந்துக்கிட்டே வரும். அப்போ அவர் வேற ஏதாவது ஒரு பெரிய ஆபத்தை அவர் உடம்பு வந்து இவருடைய பயத்தால் சந்திக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ரெஸ்கியூ ரெமெடி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரெஸ்கியூ ரெமெடி நமக்கு மட்டும்தானா? பொதுவாக மலர் மருத்துவமே வந்து ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு பயன்படுத்தலாம், பறவைகளுக்கு பயன்படுத்தலாம், விலங்குகளுக்கு பயன்படுத்தலாம். ஒரு நல்லா இருந்த செடி வந்து திடீர்னு பட்டு போச்சு, கறி அடிச்சு தழுக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் தண்ணியில் ரெஸ்கியூ ரெமெடியை கலந்து அந்த செடிக்கு ஊற்றுனியா தழுத்துரும். அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகளும் நல்லா இருந்தது வந்து திடீர்னு ஒரு மாதிரி சாப்பிட மாட்டேங்குது, ஒரு மாதிரி ஏதோ நோய் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கும் இந்த ரெஸ்கியூ ரெமெடியை அது குடிக்கிற தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். அது மேலேயும் நீங்கள் தெளித்து விடலாம், மிருகங்களுக்கும் பயன்படுத்தலாம். பொதுவாகவே மலர் மருத்துவம் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸுக்கு வந்து ஏதாவது நோய் பிரச்சனை வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போய் நிறைய செலவு பண்ணோம், எது செலவு பண்ணியுமே எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த ரெஸ்கியூ ரெமெடியை பயன்படுத்தி ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்த்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் நீங்களும் பார்க்க போகிறீங்க. நம்முடைய ஐயா ஹீலர் பாஸ்கர் அவங்களுடைய உதவி மூலியமாகவும் அனாட்டமிக் தெரப்பி நிர்வாகத்தின் மூலமாகவும் இந்த மலர் மருத்துவத்தை பற்றின விழிப்புணர்வை மக்களுக்கு எந்த அளவுக்கு புது புது வாய்ப்புகளை உருவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது நிறைய கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனுடைய விளைவு இன்றைக்கி நிறைய பேருக்கு இது போய் சேர்ந்துட்டு இருக்கு. நம்முடைய இந்த மலர் மருத்துவ வகுப்பு வந்து முதலாக நம்ம ஆன்லைன் ஜூம் கிளாஸ் ஆரம்பித்தோம். அதில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்ததுனால நிறையா மக்கள் இதை நேரடி வகுப்பு நடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுடைய வேண்டுகோளுக்காக ஒரு நேரடி வகுப்பு சென்னை அம்பத்தூரில் வச்சு நடத்தினோம். அதில் ஒரு 300 நண்பர்கள் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த 300 பேரும் வகுப்பு முடியும் போது ரொம்ப மன நிறைவோடு ரொம்ப மகிழ்ச்சியாக போனாங்க. ஏன்னா நிறையா பேருக்கு மலர் மருத்துவத்தை பற்றினா நிறையா சந்தேகங்கள், குழப்பங்கள் இருந்தது. அதே மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து ஒரு புது அனுபவமாக இருந்தது. உலகத்தில் மனிதர்கள் எல்லாருமே சந்திக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு இப்படி ஒரு மலர் மருத்துவம் இவ்வளோ தீர்வு கொடுக்குதுங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியாமல் இருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்டதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ்கிறது, எப்படி கூட இருக்கிறவங்க கூட சந்தோஷமாக வாழ்கிறது, நிறையா கஷ்டத்தில் இருந்த எங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருந்தது, ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா தவறான புரிதல்கள் இருக்குது. ஸோ அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் முதல்ல. ரெண்டாவது, இந்த மலர் மருத்துவம் பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்கும், தாவரங்கள், பறவைகள், விலங்குகள், மனிதர்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் தேவையான ஒரு மருத்துவம், தேவையான ஒரு அறிவு. இதை எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியமும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உங்கள் கூட சந்தோஷமாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. வாருங்கள், வாழ்த்துங்கள். நன்றி. நண்பர்களே, 5 நாளில் நீங்கள் அந்த வைத்தியத்தை கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு நீங்களே மருத்துவராக மாறலாம். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். மலர் மருந்துகள் கற்றுக்கொள்ளுங்கள். 5 நாள் வீடியோ வகுப்பு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மாலை 7 மணி முதல் 9 மணி வரை ஜூம் வீடியோ மூலியமாக திரு மைதீன் பாஷா அவர்கள் எடுக்கிற ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற மலர் மருந்து வகுப்பில் கலந்துக்குங்க. ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு நீங்களே வைத்தியராக மாறுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா நீங்கள் தொலைபேசியில் பதிவு செஞ்சுட்டு புக் பண்ணிவிட்டு நீங்கள் வரணும். இதற்கான கட்டணம் 750 ரூபாய். தொலைபேசி எண் 8870666966. நண்பர்களே, தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு கலந்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.